காங்கிரஸ்ல வெடித்த உட்கட்சி பூசல். திமுகவா தாவேகாவா? ராகுல் காந்தி அதிரடி எச்சரிக்கை. காங்கிரஸ் காலி, காங்கிரஸ் காலி. காங்கிரஸ்காரர் பார்வையில் காங்கிரஸ் காலி. தமிழகம் நீவிர் வந்தாய் புயலாகவே வார்த்தையால் காங்கிரஸ்காரர்களை சாய்த்தாய். தமிழக காங்கிரஸ்ல தற்போது நிலவி வரும் உட்கட்சி பூசலால் தான் காங்கிரஸ் அழிய போகிறது என்று இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கும் கருத்தை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாற்றப்பட்டார். தேர்தல் சமயத்தில் இரு பிரிவாக கட்சி இருந்தால்தான் தேர்தலுக்கு பிறகு தலைமை மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இப்படி இருக்கையில் தமிழகத்தில் காங்கிரஸ் பலவீனமாக இருப்பதற்கு காரணம் உட்கட்சி பூசல் தான் என்று ராகுல் காந்தி தற்போது கூறியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கு 10 நாட்கள் பயிற்சி முகாம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வந்தது. இன்று இந்த பயிற்சி முகாம் நிறைவடைந்தது. நிறைவு விழாவுக்கு வருகை தந்திருந்த ராகுல் காந்தி மாவட்ட தலைவர்களிடம் பேசினார். அப்போதுதான் கட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது உட்கட்சி பூசல் என்று விமர்சித்தார். இது குறித்து அவர் மேலும் பேசுகையில், கட்சியை அடிமட்ட அளவில் விரிவாக வளர்த்தெடுக்க வேண்டும், கிராம பூத் அளவில் கட்சியின் கிளைகள் வளர வேண்டும், மாவட்ட தலைவர்கள் பொதுமக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கணும், அவர்களின் அன்றாட பிரச்சனைக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும், கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும் எனில் நிர்வாகிகள் தலைவர்கள் தங்களுக்குள்ள இருக்கும் கருத்து வேறுபாடுகளை அகற்ற வேண்டும், கோஷ்டி பூசல்களை நிறுத்திவிட்டு ஒருமித்த கருத்துடன் கட்சியின் வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து செயல்படணும், நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து செல்லாத மாவட்ட தலைவருக்கு இடமல்ல, மாநில அளவில் ஏற்படும் உட்கட்சி பூசல்கள் தான் அடிமட்ட அளவில் தொண்டர்கள் சென்றடைவதை தடுக்கிறது, இந்த பிரச்சனை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டியிருக்கிறது என்று பேசியிருக்கிறார். ராகுல் காந்தி பேசியது 100% உண்மைதான். தேர்தலுக்கு முன்பு செல்வ பெருந்தகை தலைமையில் ஒரு டீம் திமுகவுக்கு முழு ஆதரவாக இருந்துச்சு. இந்த டீமில் எம்எல்ஏக்கள் பலர் இருந்தனர். அதனால் திமுகவுடன் இணைந்தே பயணிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேசிய தலைமைக்கும் குறிப்பாக ராகுல் காந்திக்கும் நெருக்கமான டீம் திமுகவுடனான ரேப்போவை விரும்பவில்லை. கேட்ட தொகுதிகளை கொடுத்தா, குறிப்பாக அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் இருப்போம், இல்லைனா தாவேகாவுடன் போய்விடுவோம் என்று ஓப்பனாக பேசியது. இருப்பினும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை இருந்த காரணத்தால் தேர்தல் சமயத்தில் கமிட்டிக்குள்ளே அவரது கைதான் ஓங்கி இருந்தது. தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியும் அமைக்கப்பட்டது. பின்னர் தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காத நிலையில் தேசிய தலைமைக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் விஜயுடன் கூட்டணி அமைக்க காய் நகர்த்தினர். இப்படியாக கூட்டணியும் அமைந்தது. ஆனால் இந்த சமயத்தில் எழுந்த உட்கட்சி முரண்பாடுகள் இப்போது நீடித்து வருகிறது. இன்னும் கொஞ்ச நாட்களில் உள்ளாட்சி தேர்தல் வர நடைபெற இருக்கிறது. அதற்கடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த நேரத்தில் திமுக ஆதரவு தாவேகா ஆதரவு என கட்சி பிரிந்திருந்தால் ஸ்கோர் செய்ய முடியாது என்பதை ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார். எனவே தான் கோஷ்டி பூசல் விஷயங்களை எல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு வேலையை பாருங்க என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அதற்கேற்ப அவரும் ஒருதலைபட்சமாக இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். அதாவது இன்று சென்னை வந்த அவர் முதல்வர் விஜயை சந்திக்கவில்லை. அதே போல மரியாதை நிமித்தமாக திமுக தலைவரையும் யாரையுமே சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாரையுமே சந்திக்காம உன்னை வென்றாய், வார்த்தையின்றி பேச வைத்தாய், நெஞ்சுக்குள்ளே வன்மம் செய்தாய், காலம் போக போக ராகுல் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற காங்கிரஸ் செய்தி மட்டுமல்ல, காலத்தின் கொடுமையால் நிகழும் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.